ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த குட்டீஸ்க்கெல்லாம் சம்மர் ஹாலிடேஸ் விட்டுட்டாங்க. ஸோ வீட்டில் வச்சு ஒன்றுமே பண்ண முடியல. இந்த ஒரு நாளும் எங்கேயாவது வெளியில் கூட்டு போக வேண்டியதாக இருக்குது. சிகாகோ டவுன் டவுனுக்கு தான் போயிட்டுருக்கோம். ட்ரெயினில் தாங்க போகிறோம். ட்ரெயின் தான் பெஸ்ட்டு டவுன் டவுன் போகணுன்னா. ஏன்னா பார்க்கிங் கிடைக்காதங்க. நல்ல வேளை இன்னைக்கு கொஞ்சம் வெதர் நல்லா இருந்தது. ரொம்ப வெயில் கிடையாது. ஸோ அதனால் மேனேஜ் பண்ணிட்டோம். நாங்கள் இன்றைக்கி சிகாகோ டவுன் டவுனில் இருக்கிற மில்லேனியம் பார்க் தான் வந்திருக்கோம். ஸோ இது வீக்கெண்டுன்றனால சரியான கூட்டமாக இருந்துச்சு. இந்த பார்க் பார்த்திங்கன்னா மார்னிங் 10லேருந்து ஈவினிங் 6 வரைக்கும் இருக்கும். 6க்கு மேலே போனீங்கன்னாக்கா நமக்கு வந்து செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. இது கிரவுண்ட் ஃபவுண்டெயின் சொல்லுவாங்க. இது பில்டிங் மேலேருந்து தண்ணி கொட்டுற மாதிரி வச்சுருப்பாங்க, ஃபவுண்டெயின் மாதிரி. எங்கள் வீட்டுக்குட்டி அந்த தண்ணியில் விளையாடணுன்ட்டு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. பட் அந்த தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருந்ததுனால நாங்கள் அலோவ் பண்ணல. ஸோ அவங்க கொஞ்சம் சேட் ஆகிட்டாங்க. இந்த பில்டிங்கில் ஒரு பிக்சர் வந்து ஷோ ஆகும். ஸோ அவங்க வந்து வாயிலிருந்து தண்ணி வர மாதிரி செட்டப் பண்ணியிருப்பாங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஒன்ஸும் அந்த பிக்சர் வாயிலிருந்து தண்ணி வர மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. டீஸ்லாம் செமையாக என்ஜாய் பண்ணுவோம். அண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பார்ட்டே இந்த சிகாகோவோட பிக் பீன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அதை பார்க்குறதுக்காக. ஒரு வழியாக சண்டே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு வாட்டியும் டவுன் டவுன் போகும்போது இதை பார்க்கணுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே போவேன். பட் மெயின்டெனன்ஸ் ஒர்க்லேயே தான் இருக்கும். பட் இன்றைக்கி வந்து நாங்கள் போகும்போது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. கடைசியில் பார்த்தாக்கா ஓப்பன் பண்ணியிருந்துச்சு. செம்ம ஹாப்பி. யூஸ்வலாகவே சண்டேனா டவுன் டவுன் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். இப்போ இந்த பிக் பீனும் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்களா. ஸோ அங்கே கூட்டம் வந்து சரியான கூட்டம். எப்படி சொல்கிறதுனே தெரியல. அங்கே போய் பாருங்கள், அந்த பீன் ஃபுல்லாக வந்து சுற்றி சுற்றி கொச்சான்னு மயக்கிற மாதிரி இந்த ஜனங்களோட கூட்டம் தான் இருந்துச்சு. இது ஆக்சுவல் நேமு க்ளவுட் கேட்டு. பட் வந்து இங்கே எல்லோரும் வந்து அதை இது பார்க்குறதுக்கு ஒரு பெரிய பீன் மாதிரி இருக்கிறதுனால பிக் பீன்னு இது வந்து செல்லமாக கூப்பிடுறாங்க எல்லோரும். இது மக்களோட பார்வைக்கு வச்சு பார்த்திங்கனாக்கா 20 இயர்ஸ் ஆகுது. 2004 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சிகாகோ ஆர்கிடெக்சர் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இது வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா சிகாகோ டவுன் டவுனே பார்த்திங்கன்னா இந்த ஸ்கைலைனுக்கு பேர் போனது. ஸோ இது வந்து அந்த ஆர்கிடெக்சரை ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக இவங்க அப்போது இருந்த மேயர் வந்து சிகாகோவுக்காக இது வந்து டெடிகேட் பண்ணியிருக்காரு. அவுட் கேட் பக்கத்துலேயே வந்து ஒரு ஓப்பன் ஆடிட்டோரியம் இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா அது உள்ளே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, பட்டர்ஃப்ளை மாதிரி. அங்கேயே கொண்டு போன லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு குருவி காக்காக்கெல்லாம் சாப்பாடு போட்டு கிளம்பியாச்சு. இதெல்லாம் பார்த்து முடித்தோடனே ஒரு அழகான பிரிட்ஜ் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். அது பேர் பிபி பிரிட்ஜு. ஸோ அந்த பிரிட்ஜோட கனெக்டிவிட்டிலே நீங்கள் நடந்து போனோன்னா ஒரு பார்க் வந்து நமக்கு கனெக்ட் ஆகும். இந்த பிரிட்ஜோட ஸ்ட்ரக்சரே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வியூ பாயிண்ட்டும் அழகாக இருக்கும். அந்த பில்டிங் எல்லாம் அங்கேருந்தே நம்ம பார்க்கலாம். அது இல்லாமல் அந்த ரோடு ஒன்று வந்து நம்ம க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இந்த பிரிட்ஜ்லேருந்து பார்த்தா பாருங்கள் சிகாகோ டவுன் டவுன் பில்டிங் எவ்வளோ அழகாக தெரியுதுன்ட்டு. யூஸ்வலாக மில்லேனியம் பார்க் போகிறவங்க அங்கே மட்டும்தான் வந்து பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. பட் நாங்கள் இந்த டைம் தான் வந்து இந்த பார்க்குக்கும் வந்தோம். கரெக்டாக அந்த பிரிட்ஜை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் போது மேகி டேலி பார்க்னு ஒரு பார்க் இருக்குது. அது நல்லா பெருசாக இருக்கும்.
உள்ளவே இந்த பஞ்சி ஜம்பிங் சொல்லுவாங்கள்ல, அது கூட பண்ணிகிட்ருந்தாங்க. பட் நாங்கள் போன டைமில் கரெக்டாக டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் விளையாட முடியல. யூஷுவலாக எல்லா பார்க்லேயும் இருக்கிற ஊஞ்சல் மாதிரி இல்லாமல் இது ஒரு மாதிரி நெஸ்ட் மாதிரி இருந்துச்சு. என் பொண்ணுலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. வாவ்! இந்த ஷிப் மாதிரி இருக்கு இல்லையா, இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு உண்மையான ஷிப்பில் என்னென்னலாம் இருக்குமோ அதே வந்து ஒரு ப்ளே ஏரியாவில் வச்சு அவங்க வந்து வச்சுருக்காங்க. பசங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. கீழே இருக்கிற அந்த மேட் கூட பார்த்தீங்கன்னாக்கா பசங்க விழுந்தால் அடிப்படாமல் இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து இப்போ ஷிப் இருக்கு இல்லையா, அது கடல் மாதிரி வந்து தெரியுறமா ப்ளூ கலரில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து பக்கத்துலேயே வந்தேன்னா என்னோடய ஃபேவரட் ஸ்பாட் ஒன்று இருந்துச்சு. அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. நான் இந்த மாதிரி ஹேங்கிங் பிரிட்ஜெலாம் நம்ம இது வரைக்கும் நான் நடந்ததில்லை, பார்த்ததில்லை. பட் இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல பார்த்தோன்னே எங்களுக்குலாம் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு. குட்டீஸ்லாம் செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. எல்லோரும் ஒரு பக்கம் போட்டு அதை வந்து ஷேக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நடக்கவே முடியல, நிற்கக்கூட முடியல. பார்த்திங்கன்னா ஒருத்தர் பிடிச்சி அதை ஆட்ட ஆரம்பித்த உடனே எல்லா பக்கமும் ஷேக் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த சுற்றி நிறையா ஸ்லைடெல்லாம் இருந்துச்சு, பெரிய பெரிய ஸ்லைடெலாம் நல்லா இருந்துச்சு. யூஷுவலாக இருக்க பார்க்கில் இல்லாத மாதிரி இருந்ததுங்க. பசங்களாம் நல்லாவே விளையாடிட்டு இருந்தாங்க. வெதர் ரொம்பவே மைல்டாக இருந்துச்சு, ஸோ அதனால் விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த பார்க் எண்ட்லேருந்து பார்த்தா நமக்கு வந்து ஒரு லேக் வியூ தெரியும். இந்த லேக்கில் போகிற ஷிப்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நம்ம. இந்த ஃபனல் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க எல்லா இடத்துலையுமே இந்த பார்க் ஃபுல்லாக. பசங்க எல்லாம் அதில் வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணி எக்கோ கேட்குது. அதில் பார்க் ஆக்சுவலாக 6 o'clock க்ளோஸ்டு. ஸோ அதனால் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வரும்போது பார்த்தா ஐஸ்கிரீம் ட்ரக் பார்த்துட்டாங்க. ஸோ ஐஸ்கிரீம் வேணும்னு ஒரே இடம். டவுன்டவுனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கூட்டர்ஸ் அண்ட் சைக்கிள் வந்து இருக்கும். நம்ம அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நம்ம எடுத்து அந்த சுற்றி பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் என்னங்க, இந்த டே எங்களுக்கு ரொம்ப நல்லா போச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.